இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இதெல்லாம் பேச முடியுமா அப்படின்னு கேட்டால் சில நேரத்தில் பேச முடியாது. இன்னைக்கு இருக்கிற தேவை அவ்வளோ பெருசாக இருக்குது. இன்னைக்கு வாழ்க்கையில் முன்னேற வேண்டியது அப்படி இருக்குது. அதனால் போய் அவங்க சைன் பண்ணி ஆகணும். அதனால் எங்கள் கிராமத்தில் எங்கள் வீட்டில் இப்படியே உட்கார்ந்துருந்தா அவளால் டெவலப் ஆக முடியாது, அவள் ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியாது. இப்படி 1000 காரணங்கள் சொன்னாலும் ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை அப்படி அனுப்பக்கூடிய கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் வந்தால் கூட நீங்கள் ஒன்று பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளை நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் அந்த கனெக்ஷனை மட்டும் நீங்கள் ஒரு நாள் உங்கள் பிள்ளைகளிடத்திலிருந்து எடுத்து போடாதிருங்கள். ரொம்ப கவனமாக இருங்க அதில். இது மட்டுமல்ல, நீங்கள் வேதத்தில் ஆதியாகமத்தில் 24ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது வேதம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. ஆபிரகாம் தன்னுடைய குமாரனுக்கு பெண் பார்க்க போகும்போது அவன் ரொம்ப அழகாக சொல்லிடுவான். என்ன சொல்லிடுவான் அப்படின்னா, நீ நம்ம வாசிக்க போகிறோம் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுப்பீர்களே ஆனால் 24ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனத்தை, அதற்கு அந்த ஊழியக்காரன் அவ்விடத்திற்கு பின் என் பின்னே இந்த தேசத்திற்கு வர மனதில்லாதிருந்தார், நீ விட்டு வந்த தேசத்திற்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஆபிரகாம் சொல்லும் போது வேலைக்காரனிடத்தில் சொல்றேன், என் பிள்ளைய பொண்ணு பார்க்கறதுக்கு கூட நீ கூட்டிட்டு போனாப்பா, போட்டு போனாப்பா, என் பிள்ளை என் கூட இருக்கட்டும், நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தருவார், எங்களுக்கு ஏற்ற பெண்ணை கர்த்தர் கொண்டு வருவார். ஆனா இந்த விஷயத்துல நீங்க யாக்கோபு ஏசாவை இவர்கள் இருவருடைய வாழ்க்கையும் பார்ப்பீர்களே ஆனால், யாக்கோபு பார்த்தீங்கன்னா கூடாரவாசி, குணசாலி கூடாரவாசி. அவன் ஆண்டவரோட நடப்பான், ஆண்டவரோட சஞ்சரிப்பான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய தகப்பனாரும் தாயாரோடும் இருந்ததுனால அவர்களுடைய பக்தியை இவன் அறிந்து வைத்துக் கொண்டான். ஆனா ஏசா அப்படி இல்லை, அவன் காட்டுவாசி. எப்பவும் ஏசா நிறைய நேரத்தில் காட்டில் தான் இருப்பாரு, அவர் வீட்டில் இருக்க மாட்டாரு. ஒரு பையன் வீட்டில் இருக்கிறான், இன்னொரு பையன் காட்டில் இருக்கிறான். அப்படி சொல்லப்போனா ஒரு பையன் அம்மா அப்பாவோட இருக்கிறான், இன்னொரு பையன் அம்மா அப்பாவோட இல்லை. ஆனா அம்மா அப்பாவோடு இல்லாத பையன் தன்னுடைய சொந்த இஷ்டத்திற்கு அவன் திருமணம் செய்து அவனுடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமான விதமாய் போய்விட்டது. அவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தின் மேல் கூட அவனுக்கு ஈடுபாடே இல்லாமல் போய்விட்டது. ஆனா ஒரு பையன் அந்த தகப்பன் தாயாரோடும் இருக்கிறதுனால அவனுடைய வாழ்க்கையில பல ஆயிரக்கணக்கான பிரச்சனை வந்த போதிலும் தீர்வு கிடைக்கிற தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து தகப்பனாருடைய ஆசீர்வாதத்தை தலைமலையே வாங்கிட்டாரு.